கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம். பாக்கியம் நன்மையும் நமக்கு உண்டாகும். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு பயந்திருக்கும்போது நமக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயந்திருக்கும்போது அவர் நமக்கு இறங்குறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் இருக்க வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாயிருக்கிறது. நாம் தீமையான காரியங்களை வெறுக்கும்போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். சங்கீதம் 19:9 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது என்று. அவருக்கு பயப்படும் போது அவருடைய கண் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான் என்று அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கிறோம். நாமும் நமது வீட்டாரும் கர்த்தருக்கு பயப்படுவதில் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சைகளிலும் போதனைகளிலும் வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உபாகம் 10:13 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு நன்மை உண்டாகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு பாரமானவைகள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது அது நமக்கு ஜீவ ஊற்றாயிருக்கிறது. அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பித்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் வைப்பார். சங்கீதம் 121 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.